ஸ்டார்ட் பண்ணலாமா? லைனிங்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். வழவழன்னு வழுக்கிட்டு போகிற இந்த ப்ளவுஸ் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். எல்லோரும் என்ன பண்ணீங்க? சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சா? இன்னைக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் லீவு. சரி, லேட்டாக ஏஞ்சி லேட்டாக சமைச்சிருப்பீங்க. நான் சமையல் வேலை முடிஞ்சு வீட்டு வேலை முடிஞ்சாலும் ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி, பெரிய சாதனை பண்ண மாதிரி தான் நம்மளுக்கெல்லாம். ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/4 இன்ச் போல் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். சரிங்க. எக்ஸ்ட்ராவை கொஞ்சம் கட் பண்ணிடலாம். படிக்கையில் போட்டுக்கலாம். படிக்கையில் போட்டால் கொஞ்சம் நெக் கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே படிக்கையில் போட்டு தான் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். இந்த சேரீயே ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு சேரீ காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்குது சேரீ. ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த கீழே இந்த ஸ்கேலப் வந்து இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டி இது பெரிய பெரிய ஃப்ளவராக இருக்குது. இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவராக ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கஸ்டமரோட சேரீ. சரி, இதுக்கு எப்படின்னா ஒன்றும் ரொம்பலாம் இல்லை, சிம்பிளாக தான். அவங்க வந்துட்டு நாட்லாம் லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளான நெக் தான் வச்சுருக்கேன். கை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா மேலே மட்டும் லைட் பஃப் வரும்ல, அந்த பஃப் தான் வச்சுருக்கேன். சின்ன கை வச்சு, பெரிய கையில் சின்ன கை வச்சுட்டு லைட் பஃப் வச்சுட்டு இதில் வந்துட்டு இந்த கைக்கு வந்துட்டு இவனுங்க ஸ்டோன்ஸ் கொடுக்கல, வெறும் சாரீக்கு மட்டும் தான் அந்த ஒர்க் கொடுத்துருக்கானுங்க. கைக்கு வந்துட்டு கொடுக்காம பிளெயினாக விட்டுட்டானுங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஷார்ப்பாக வந்து இங்கே வந்து கர்வாக வரும். எஜ்ஜு போட்டு இப்போ நெக் வந்து முடிச்சுட்டு இப்போ அப்படியே வந்துட்டு அந்த போர்ஷன்லேயே ரொம்பலாம் இழுத்து அடித்தா பொசிஷன் மாற்றி இந்த கிளாத்தெல்லாம் பிடிச்சி இப்படி இப்படி இழுத்து பண்ணோன்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சுருக்கம் வந்துடும், ரோப்பிங் வந்துடும். அதனால் அது எந்த பொசிஷனில் இருக்கோ அதே அப்படியே போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப அப்படியே குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி இதை வந்துட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த சிந்தட்டிக் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது மட்டும் லைனிங்கில் இதை வச்சு ஸ்டிச் பண்ணுற டாஸ்க்கு பார்த்திங்களா, அது ரொம்பவே வந்துட்டு
கஷ்டமானது. லைட்டா மிஸ் அவுட் ஆனாலும் ரோப்பிங் வரும், இழுத்துட்ருக்கும். இதோ இருக்குது பாருங்க. அத ரொம்பவும் இழுத்தும் தைக்கக்கூடாது. அதே நேரத்தில ரொம்பவும் லூஸும் குடுக்கக்கூடாது. அது எந்த பொசிஷன்ல இருக்கோ, அப்படி கை வச்சு அத அமுக்கி சுருக்கம் இல்லாம பொறுமையா பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்பீட வந்து இதில காட்டக்கூடாது. எப்பொழுதும் என்ன ஆகும்னா, இந்த ரைட் சைடு, லெஃப்ட் சைடு 2ம் வந்துட்டு பொசிஷன் மாறும். ஏற்றம் இறக்கம் ஏற்படும். அதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கணும். வந்து பேக் வந்துட்டு அப்படியே பொறுமையா தடவி குடுக்கணும். இப்ப வந்து நம்ம வந்து பேக் வந்து மடிச்சு அடிச்சுட்டோம். மடிச்சு அடிச்சுட்டு இப்ப எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவே ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணணும். இல்லன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம்னா, ஸ்லீவ தூக்கி இந்த எக்ஸ்ட்ராவுல கட் பண்ணிடுவோம். அப்புறமா புடுங்கிட்டு வந்துரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவ ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிட்டு, பேக் வந்துட்டு டாட் பிடிச்சிடலாம். இந்த சிந்தட்டிக் ப்ளவுஸ் இது ரொம்ப வழவழன்னு இல்ல. ஓகேவா இருக்கு. சிலது தான் ரொம்ப வழவழன்னு நம்ம உசுர போட்டு எடுப்போம். இது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. பிரச்சனை இல்ல. இப்ப இந்த டாட் பிடிச்சிடலாம். ஷோல்டருக்கு சென்டர் வச்சு, இங்க ஒரு டாட். அப்புறமேட்டு இந்த சைடுல ஒரு டாட் பிடிச்சிடலாம். ஓகே. இப்ப நம்ம அடுத்தது வந்துட்டு ஃப்ரண்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நம்ம வந்துட்டு அடிச்சு திருப்பிடலாம். நெக் பீஸ்லாம் இல்ல. ஏன்னா நம்ம ஸ்டோன் வைக்க போறோம். ஸோ அதில இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ். கையில வேற லைட்டா பஃப் வைக்கிறோம். கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங்னாலே கொஞ்சம் துணியே பத்த மாட்டேங்குது. ஃபேப்ரிக்கே பத்த மாட்டேங்குது. ஸோ நான் அடிச்சு திருப்பிட்டு ஸ்டோன் வைக்க போறேன். அதனால அப்படியே விட்டுட்டேன். நெக் பீஸ் எதுவும் வைக்கல. ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியா, 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமானது நம்ம வந்து புடிச்சுக்கலாம். ப்ளவுஸ்லாம் தைக்க வருது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எல்லாம் வந்துட்டு மொத்தமா வந்துரும். அப்படி இல்லன்னா காத்து வாங்கும். மேக்ஸிமம் காத்து வாங்காது. ஆனா எல்லாரும் ஒரே டைம்லயே கேட்பாங்க. "தச்சுட்டீங்களா? தச்சுட்டீங்களா? தச்சுட்டீங்களா? முடிஞ்சுச்சான்னு?" வேலைக்கு கூட போயிடலாம் போல இருக்குப்பா. வேலைக்கு போனா கூட 9 to 6, 9 to 8ன்னு ஒரு எண்டு உண்டு. ஆனா இந்த வீட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த எண்டே இல்ல. எப்போ ஃபோன் பண்ணி 24 ஹவர்ஸ் டாக்டர் மாரி ஆயி போயிடுது. இன்னும் அந்த நைட் தூங்கும்போது மட்டும் நம்மளுக்கு எந்த கால்ஸும் வராது. ஆனா சில டிசைன்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. இப்பதான் நான் முடிச்சேன், வேலை முடிச்சேன், இல்ல நான் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நம்மளுக்கு நைட்ல தான் சில டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அனுப்புவாங்க. அது மாரி திடீர்னு கேட்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியுது? ஒண்ணும் பண்ண முடியல. இந்த டைம்ல தான் நம்ம சமைக்கணும். இந்த டைம்ல தான் நம்ம வந்துட்டு வீட்டு வேலை பார்க்கணும். படிச்சிட்டியா? சரி போய் குளிச்சுட்டு போய் விளையாடு போ. அப்படின்னு ஒரு வரையறையே கிடையாது. எப்ப ஜாக்கெட் கேட்குறாங்களோ, அப்போ உடனே உட்காந்து கன்டின்யூ பண்ண வேண்டியதா இருக்கு. படித்தேல் போட்டுட்டு இப்ப வந்து நம்ம எட்ஜ் போட்டுடலாம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப இழுத்துலாம் அடிக்க போறதில்ல. அப்படியே அப்படியே நோகாம ஒரு வெண்ணெய ஹேண்டில் பண்ற மாரி, குழந்தைய ஹேண்டில் பண்ற மாரி இப்ப இப்ப இது இது லைட்டா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ண இங்க இங்க இழுத்தோனே இங்க தூக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் ரொம்ப இழுக்காம அங்கலாம் கை வச்சு ரொம்ப இழுக்கக்கூடாது.
அப்படி இதெல்லாம் இழுத்து அடிச்சா என்ன ஆகும்னா தூக்கும். தூக்காம கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நம்ம தைக்கணும். அதே மாதிரி இதுவும் ரொம்ப எக்ஸ்டர்ன் ஆகி வந்துடவும் கூடாது. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், சுருக்கம் வரக்கூடிய இடம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. இப்போ இந்த சைடு நம்ம வந்துட்டு அதே மாதிரியே பிளாட் பண்ணிக்கலாம். இங்க துணி வைக்கிறது தான் மெயின் மேட்டர். ரொம்ப இறக்கி வச்சுட்டாலோ இல்லை ஏற்றி வச்சுட்டாலோ என்ன ஆகும்னா சுருக்கம் வந்துடும். அது எல்லா கிளாத்தையும் எடுத்து இப்படி கரெக்ட் பண்ணிக்கணும். எல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறமா இந்த இடத்துல எங்கே உட்காருது துணின்னு பார்த்து, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல இட்லி மாதிரி உப்பிக்கும். அப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு மெயின் ஆகிடும். மேக்ஸிமம் நம்ம தைக்கும் போதே கொஞ்சம் கரெக்டாக யோசித்து தைச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிரிக்கிற வேலை இருக்காது. இல்லைன்னா உட்காந்துட்டு பிரிச்சுட்டு இருக்க வேண்டியதாக. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிடலாம். என்னன்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுலாம். அப்போ தான் வந்துட்டு டாட் போடும்போது வந்துட்டு நகராமல் இருக்கும். இந்த 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 சென்டரில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுடலாம். நம்ம எங்கே டாட் போடுவோமோ டாட்டோட ஃபோல்டிங் எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் வந்துட்டு அதே மாதிரி இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் இப்படி நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டோம்னா நம்ம டாட் பிடிக்கும்போது துணி வந்து தனியாக வந்து தொங்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தொங்காமல் கொஞ்சம் கரெக்டாக வரும். கண்டிப்பாக நான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸ் நிறைய பேர் டெய்லரிங் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஏன்னா எல்லாருமே வந்து பைசா கொடுத்து தான் கற்றுட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் ஃப்ரீயாக கிடைக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான போர்ஷன் என்னன்னா இதுக்கு ஸ்லீவ். இப்போ லைனிங் வந்து நம்ம இவ்வளோ பெருசாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியும், பஃப் கைன்றதால கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது. சும்மா ஃபஸ்ட்டு லைனிங் ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் விட்டு வச்சுருந்தேன், ஆனால் போச்சு. இது பட்டி இருக்கு லைனிங். லைனிங் வந்து ஆல்ரெடி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துடுது. இங்கே மட்டும் லைட்டாக எக்ஸஸ் வருது, மட்டும் லைட்டாக தட்டிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு இங்கே ஒரு நாச் ஒன்று போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுறது பெருசாக சின்னதான தப்பு வந்துடக்கூடாதுன்னு நாச் போட்டிருப்பேன். அந்த நாச்லேருந்து இந்த சென்டர்லேருந்து வச்சு பார்த்துட்டு எவ்வளோ எக்ஸஸ் இருக்குன்னு பார்த்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங், ஏன்னா லைனிங் வந்துட்டு சைடில் பத்தாததுக்கு ஜாயின் பண்ணுறது வந்து நம்ம அது கரெக்டாக ப்ராப்பராக வெட்ட மாட்டோம், கொஞ்சம் முன்ன பின்னாகும். இப்போ அதை வந்து கரெக்டாக சைஸ்க்கு கட் பண்ணிடலாம்.
அதே மாரி இங்கேயும் நான் இன்னொரு தடவ சொல்றேன் பாருங்க. நான் ஆல்ரெடி இந்த சென்டர்ல வந்து ஒரு நாச்சு போட்டுருவேன். சென்டர் நாச்சு இப்படி மடிச்சுட்டு, அதே மாரி கையெல்லாம் மேல் போர்ஷன் எல்லாத்தையும் கரெக்ட்டா வச்சுட்டு, எவ்வளோ எக்ஸஸா இருக்குன்னு பார்த்து, இப்ப ஜாயின் பண்ற பீஸு அத மட்டும் லைட்டா தட்டிடலாம். இப்ப 2மே ஈவன் ஆயிடும். அடுத்தது இப்ப இந்த ஜாக்கெட் பிட் இருக்கு பார்த்தீங்களா? அதோட ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப இந்த உங்களுக்கே தெரியும். இதுலலாம் வந்துட்டு அகலம் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம கொஞ்சம் பெருசா தான் ஜாயின் பண்ற மாரி வரும். 4 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து 2 சைடும் வந்து ஜாயின் போட்டுடலாம். ஜாயின் போடலாம் நம்ப. நான் வந்து ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குவேன்னா, இந்த லைனிங்லாம் சேர்க்காம ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து 240 வாங்குவேன். இந்த மாரி சிந்தட்டிக்கா இருந்தா ஒரு 10 மட்டும் எக்ஸ்ட்ரா 250 வாங்கிப்பேன். அவ்வளோதான் கம்மியா தான் வாங்கிட்டுருக்கேன். எங்க ஏரியாலலாம் கொஞ்சம் அந்த ரேட்ல தான் போயிட்டுருக்கு. ஆனா நெறையாவும் போகுது. பட் ஆனா நான் அவ்வளோலாம் வாங்குறதில்ல. இப்ப இந்த சைட்லயே 2 சைடுமே வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சாரீல ப்ளவுஸ் நெய்றவனுங்க மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பெருசா நெஞ்சு குடுக்கலாம். அட எக்ஸ்ட்ரா கூட ஒரு ரூ. 50 கூட நீங்க வாங்கிக்கோங்க ப்ளவுஸ் சாரீக்கு. நீங்க ரூ. 800 போடுற இடத்துல ரூ. 850 போட்டா இங்க யாரு வந்து உங்கள கேள்வி கேட்க போறாங்க? ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா நெஞ்சு தரலாம். ரொம்ப ஷார்ட்டா நெஞ்சு தருவீங்க. வந்து படித்தேல் போட்டுக்கலாம். இவ்வளோ காசு கொடுத்து கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க. அவங்க பாவம் இந்த பிட்டு துணி இல்லாம ஜாயிண்ட் இல்லாமனாச்சும் ப்ளவுஸ் போடுவாங்க. அத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ் சாரீ நெய்றவங்கலாம். இப்போ வந்துட்டு இதோட சென்டர் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜாயிண்ட் விட்டுட்டு இந்த சென்டர்ல நம்ம ஒரு நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அப்பதான் சென்டர் வந்து தள்ளி போகாம இருக்கும். மெயினா நெறைய பேர் இந்த லைனிங்கை வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது பண்ற தப்பே என்னன்னா, ஏதாவது ஒன் சைடா வச்சு அட்டாச் பண்ணிடுறது. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்றோம். ஒரு கரெக்டான அளவுல சைடுல பிட் வந்து கட் பண்ணிக்க மாட்டோம். இப்போ சென்டர் டு இந்த நாட்ச் கட் பண்றீங்க பார்த்தீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நாட்ச் இதுக்கும் சென்டர் கட் பண்ணிக்கிறோம். அந்த நாட்ச்ல கரெக்டா வச்சுக்கிட்டு இப்படி இப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த கரை வருது பார்த்தீங்களா? இது வந்து எப்போதுமே ரொம்பவே திக்கா இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த கரை முடிஞ்சு வர போர்ஷன் வந்துட்டு ரொம்பவே லூஸா இருக்கும். நல்ல லூஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ நம்ம இங்க திக்கா இருக்கிற ஒரு அளவ வச்சு தைப்போம். அதே அளவு தான் இங்க மெயின்டெயின் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து ஃப்ளாட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். அதுல ஒரு டிப் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளீட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, குட்டியா ஒரு ஃப்ளீட் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து மேல ஃப்ளாட் பண்றதுக்கு இப்படி இந்த இந்த கிளாத் வந்து இப்படி லூஸ் குடுத்து இப்படி ஆயிடும். இங்க இங்க இருக்கிற இதே அளவு இங்க இருக்காது. இது கொஞ்சம் லூஸ் குடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம ஃப்ளீட் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஃப்ளாட் பண்ணும்போதே ரொம்பவே கஷ்டம் இல்லாம இருக்கும். இது மட்டும் லைட்டா நாச்சு போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்கா இருக்கு. திருப்பும்போது கரெக்டா உட்காராது. தூக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு பண்ணிட்டு இப்போ ஒரு படித்தையல் போட்டுக்கலாம். படித்தையல் போட்டுட்டு, இது என்ன பண்ணலாம்னா, நம்ம லைட்டா வந்துட்டு இப்படி லைட்டா இப்படி இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு எட்ஜ் போட்டுக்கலாம்.
ரொம்ப பொறுமையா நல்லா ரொம்ப கரெக்டாவே வந்து வந்துடும். நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம நல்லா நீட்டா வந்துருச்சு. அதே மாதிரி இந்த சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். முக்கியமா இந்த ஷேப் வந்துட்டு சென்டர் ஷேப் வந்து மாறக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு இப்படி ஒரு நாட்ச் சென்டர் இந்த லைனிங் வச்சு கரெக்டாக இருக்கிறது பார்த்துக்கலாம். காலியாச்சு பாபில்ல நூல் காலியாச்சு. இப்போ நூல் காலி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஏதாவது வேகமா தைக்கலான்னும் போது தான் நூல் காலியாகும், பாபின் காலியாகும், ஊசி உடையும். ஓகே, இப்போ திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து லைட்டா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நாச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ஓகே. நம்ம பேக் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரண்ட் வந்து ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நம்ம டாட் பிடிக்கல. அதை டாட் பிடிச்சிட்டு பட்டி வச்சு தைக்கணும். அதனால நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இது நல்லா செம்மையா இருக்கு. இந்த saree இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 7:15 முடிஞ்சிருமா? மணி 6:40 ஆகுது. 7 மணிக்கு முடிக்கணும். பார்க்கலாம் என்ன டைமில் முடியுது. ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி 24 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸ்ட்ரா கட் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு நம்ம அந்த பஃப் வச்சிடலாம். பஃப்
இப்ப வந்து நம்ம வந்து பஃப் வச்சிடலாம். இங்க எந்த சைட்லேருந்து வச்சுட்டு வரோமோ அதே மாதிரி அந்த சைடில் ஆப்போசிட் பண்ணிடலாம். இப்போ மேலே பார்த்த மாதிரி வைக்கிறோன்னா நம்மளை பார்த்த மாதிரி இப்போ வச்சு விட்ருக்கோம் இல்லையா? இப்போ வந்து இந்த சைடை வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி, அந்த ஃப்ளைட்டை பார்த்த மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, வந்துட்டு மேல் பஃப் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே அழகாக வந்திருக்குறாங்க. இந்த ஃப்ளோரலுக்கு இந்த குட்டி பஃப் கண்டிப்பாக எடுப்பாக இருக்கும். இந்த டிசைன் வந்துட்டு நம்ம வந்துட்டு பஃப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பெருசாக இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸ்டிச் பண்ணாதான் இது வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு போடும்போது தான் இதெல்லாம் பார்க்கவே நல்லாயிருக்கும். ஓகே, ரெண்டு சைடுமே வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிடலாம். ஓகே, ஃப்ரண்ட் டாட் பிடிக்கலாம். இது நல்லாவே பெரிய டாட்டாக வரும். அவங்களுக்கு கப் சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி டாட் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தியா? நாச் டு நாச் கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த ஃபிங்கர் வச்சு இப்படி விட்டுக்கலாம். அப்போ தான் துணி வந்து நகர்ந்து வராது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்பவும் நகர்ந்து போகாது. நம்ம எவ்வளோ தூரம் டாட் பிடிக்கணுன்றதை மார்க் ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் நாச் டு நாச் கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரத்தில் வருது. உள்ள கிளாத்தும் வந்து மூவ் ஆகிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது இந்த டாட். டாட் பார்த்தீங்களா, நல்லா பயங்கர பாயிண்டாக இருக்குது. பெரிய டாட் இல்லையா? ஸோ அதனால் நல்ல சம்பளம். ஸோ அடுத்த டாட்டுக்கு போயிடலாம். ஹாய்ப்பா, ஹாய்ஸ் மீனா குமார் எம்கே, ஹாய்ப்பா. இப்போ இந்த டாட் பிடிச்சிக்கலாம். டாட் டு டாட் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஃபிங்கர் வச்சு இந்த கிளாத் வந்து மூவ் ஆகாமல் ஒரு தேய்ச்சிட்டு இப்போ இந்த முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு டாட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெண்டு டாட்டையும் அந்த மடிப்பு மட்டும்தான் ஈவனாக அப்படி பிடிச்சிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்டர் ஃபார்ம் ஆகும். நம்ம ஸ்டிச்செலாம் பார்க்கக்கூடாது. இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு ஃபோல்டிங்கும் ஒன்றா வச்சுட்டா இங்கே ஒன்று அப்படியே கரெக்ட் பண்ணி இங்கே எங்கே அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈவனாக இருக்குன்னு பார்த்து அங்கே வந்து நம்ம இந்த டாட் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சு கேப்பில், ஏன்னா இது பெரிய டாட் இருந்தால 2 இன்ச்சு கேப் வச்சுக்கலாம். நம்ம வந்து பிடிக்கணும். அவன் குளிக்கிறான்டா. இப்போ வந்து நம்ம பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பட்டி இப்போ ஷார்ட்டேஜாக இருக்குது. இப்படி இப்படி வந்திருக்கு நம்மளுக்கு. இவ்வளோதான் இருக்குது. இங்கே சைடில் கொஞ்சம் இல்லை கிளாத். சரி, எவ்வளோ ஜாயின் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் இல்லை, கண்டிப்பாக ஜாயின் பண்ணியே ஆகணும்.
இத வச்சு வேற என்ன கிளாத் இருக்கு? இது பெருசு. ஓகே. இத வந்து நம்ம லைட்டா சைஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தேவைப்படுது. இவ்வளோ அகலம். ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரெண்டும் கரெக்டா தான் இருக்கு. சரி, இப்ப வந்து நம்ம பட்டி வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உள் பட்டிக்கு வச்சிடலாம். இந்த பெரிய பீஸா இருக்குல்ல, இதை உள்ள வச்சிடலாம். மேலே இந்த பீஸ் வச்சுக்கோங்க. ஓகே. டெய்லியும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? அதான் இப்போ ஒரு டைமிங் சென்ஸ் கிடையாது எனக்கு. எப்போ என்னன்னு திடீர்னுட்டு லைவ் வந்துட்டு போடுவேன். நான் ஒரு நாள் ஒரு நல்ல டைமிங் பிளான் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். போஸ்ட் போடுறேன். ஆனால் மேக்ஸிமம் இந்த டைமில் போட்டால் தான் ஓரளவுக்கு வியூஸ் வருது. நான் மத்தியானம் போட்டேன், அந்தளவுக்கு பெருசாக வியூஸ் வரல. நான் இனிமேல் டெய்லியும் 6:00 போல் லைவ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேப்பா. ஓகே, அடுத்தது இந்த சைடு ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முக்கியமான ஒரு விஷயம், நம்ம லைட்டாக வந்துட்டு நாச் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஒரு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப டீப்பாலாம் போட வேணாம், லைட்டாக போட்டுட்டு இந்த எட்ஜு போடுறோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு லைட்டாக அப்படி இழுத்து டைட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சுருக்கம் சில பேருக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த சுருக்கம் வரவே வராது. பார்த்தாலே தெரியும், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டிச் பார்த்தாலே தெரியும். இப்போ திரும்ப நம்ம வந்துட்டு இங்கே ஐயோ, அங்கே நாச்சு போட மறந்துட்டேன்.
டீப்பாலாம் போட தேவையில்ல. டீப்பா போட்டா பாயிண்ட் ஆயிடும். லைட்டா தான் போடணும். போட்டுட்டு லைட்டா இழுத்த மாரி ஒரு ஸ்டிச் போடுங்க. சிஸ் வாட் இஸ் டெய்லர் சிஸ்? நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையேப்பா. எட்ஜ் போட்டோமா, இப்போ வந்துட்டு பேக்கு ஃப்ரண்ட்டா ஆர்ம் ஹோல் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பேக் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பேக்கோட ஆர்ம் ஹோலும் ஃப்ரண்டோட ஆர்ம் ஹோலும் ஒண்ணா வச்சுட்டுங்க. ஈவனா வச்சுட்டு எங்க முடியுதுன்னு பார்த்து மார்க் பண்ணணும். அந்த டிசி எங்க போச்சுன்னு தெரியல. டிசி பாக்ஸில் டிசி இருக்கு. குத்தி ஒன்று கணக்கு. ஓகே. ஆம்கள் பேக்கு ஃப்ரண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வந்துட்டு இப்போ அலோ ப்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அலோ ப்ளவுஸில் இந்த பட்டியோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு இங்கே மட்டும் அலோ ப்ளவுஸோட சைஸ் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல இங்கே வந்து அலோ ப்ளவுஸோட சைஸ் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்துட்டு இறக்க சொல்லியிருப்பாங்க சில நேரம் இறக்க கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மறந்துடுவோம். அதனால தான் நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஆர்ம் ஹோல் வந்துட்டு வச்சு பார்த்துட்டு எங்கே முடியும்னு பார்த்து அவங்க ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் மட்டும் இங்கே அலோ ப்ளவுஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்கன்னு பார்த்து அவங்க ஒரு மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு மடிச்சிடலாம். சுருக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வச்சு இப்போ இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த ஆப்போசிட் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதை போட்டு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த நிறைய பீஸ் இருந்ததுன்னா அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச் மட்டும் மடிச்சடிக்க வச்சுக்கலாம். சுருக்கம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான்